நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை உங்களுக்கு நான் வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற சிறப்பு பெற்ற தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேலே பெரும் பள்ளம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா வலம்புரநாதராகவும் பத்மநாதரும் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா வடு வியிர் கன்னியாக நம்ம காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் ஆண் பனை குடை. தல சிறப்பு பார்த்தீங்கன்னா இறைவன் சுயம்புலிங்கமாக நம்ம காட்சியளிக்கிறாரு. சிவனுடைய தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் இது 107வது தலம் பார்க்கப்படுது. இங்கே என்ன பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களும், தோல் வியாதி உள்ளவர்களும், ஹீஹத்தி என்ற பெண்ணால் ஏற்படுகிற தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், சப்த நாகதோஷம் உள்ளவர்கள் அனைவரும் இங்கே வந்து இறைவனை வேண்டிக்கிட்டாக்கா இவை அனைத்திலும் நீங்கள் பெறலாம் சொல்கிறாங்க. இப்போது இங்கே தல பெருமை என்ன சொல்லுதுன்னா, திருமால் வந்து சிவனை குறித்து தவம் செய்ய போகும்போது திருமகளை வந்து இந்த தலத்தில் இருக்கிற அம்பிகையோட தோழியாக விட்டுட்டு செல்கிறாரு. தவத்தின் பயனாக பார்த்தீங்கன்னா திருமால் வந்து சக்கராயுதமும் கதையும் பெறுறாரு. பிறகு பார்த்தீங்கன்னா அம்பாளை வழிபட்டு சங்கும் பத்மும் பெறுறாரு. இங்கே வந்து ஹோராண்டா மகரிஷி திருவலஞ்சொலியில் வந்து காவிரி கரையில் இறங்கி வலதுபுறமாக வந்து இடதுபுறமாக கரையேறினால இந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவலப்புறமாக காட்சியாக பேர் பெற்றது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோரண்ட முனிவருக்கு வந்து ஜீவ சமாதியும் அருகாமையில் ஒரு கோவிலும் இருக்குது. இப்போது இந்த ஆலயத்தில் தல வரலாறு. காசி மன்னன் ஒருவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவி வந்து கற்புடையால் சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, தன் அமைச்சர்களுடன் காட்டுக்கு வேட்டைக்கு சொல்கிறாரு. வேட்டைக்கு சென்ற மன்னன் என்ன பண்ணுறாரு, அமைச்சர்கள் ஒரு பொய் சொல்கிறாரு. மன்னன் இது மாதிரி வேட்டைக்கு செல்றதுல காட்டில் புலி அடித்து இறந்துட்டார் சொல்கிறாங்க. அமைச்சர் பெருமக்கள் என்ன பண்ணுறாங்க, நாட்டுக்கு வந்து இளவரசிக்கிட்ட இது மாதிரி அரசனை வந்து புலி அடித்ததால் இறைவன் வந்து அரசன் வந்து இறந்துட்டார்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா இளவரசி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உயிரை போக்கிக்கிறாங்க. பொய்யினும் பாராமல் மெய்யினும் உணராமல் தன் உயிரை போக்கிக்கிறாங்க. இதனால் பார்த்தா பெரும் சங்கடத்துக்கு உள்ளான அந்த காசியா மன்னன் என்ன பண்ணுறான், அமைச்சர் பெருமக்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு விவாதிக்கிறான். இதுக்கு அவருக்கு வந்து தன்னுடைய மனைவி இருந்தாலும் அவருக்கு பிரம்ம கத்தி தோஷம் பிடிச்சிக்குது. இந்த தோஷத்துலேருந்து எப்படி விலகிறதுன்ட்டு எல்லோரும் ஆலோசனை கேட்கும்போது அப்போது அனைவரும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தினமும் ஒரு 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கணும். அப்படி அன்னதானம் வழங்கிட்டு வர பட்சத்தில் ஒரு நாள் ஒரு ஆசாரி குரல் கேட்கும். இந்த ஆலயத்தில் வந்து நீண்ட நாட்களாக அடிக்காது இருக்கிற மணி தானாக ஒலிக்குதோ அன்றைக்கி தான் அவங்களுடைய பிரம்ம கஸ்தி தோஷம் விலக சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த காசி மன்னன் என்ன பண்ணுற, தினமும் என்ன பண்ணுறாரு, 1000 அன்னதானம் 1000 மக்களுக்கு அன்னதானம் வழங்குறாரு. அப்படி வழங்குகிட்ட பட்சத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு பட்டினத்தார் ஒரு மாதிரி அந்த கோயிலுக்கு விஜயம் செய்கிறாரு. விஜயம் செய்து அங்கே இருக்கிற மடப்பள்ளியில் தங்கியிருக்கிறாரு. தங்கி இருக்கும்போது ஒரு தம்பியை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப பசி இருக்குது, நடக்க முடியல, அதனால் சற்று உணவு கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இருக்கிற மடப்பள்ளி இருக்கிறவர் என்ன பண்ணுறா, அவர் மதிக்காத நான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவர் அலட்சியமாக போயிடுறாரு. அதனால் பட்டினத்தாருக்கு வந்து பசி கொடுமை தாங்க முடியல. என்னெல்லாம் பண்ணுறாரு, அந்த கோவில் பின்புறமாக சாப்பாடு அடிக்கிற கஞ்சியெல்லாம் வந்து அது இதில் ஊற்றுது. அதில் தன்னோட 2 கையால் வந்து பிடிச்சி அந்த கஞ்சியை குடித்து பசியை போக்குறாரு. அந்த கஞ்சியை பட்டினத்தார் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி குரல்லேருந்து அந்த மணி தானாக ஒலிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி விட்ட மன்னனும் மக்கள்லாம் பண்ணுறாங்க, பட்டினத்தாரை வணங்குறாங்க. வணங்கி அவரிடம் அருள் பெறுறாங்க. அவ்வளோ சிறப்பு பெற்ற கோவில் தான் இந்த வலம்புரநாதர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒருவர் உருவாக்கிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மேல் பள்ளம் சென்று வலம்புரநாதரை வணங்கி இறையருள் பெற்று ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க வாழ்க. இறைவ ஈசனை வணங்கி இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம்.